கண்டென்ட் இல்லாமல் கண்டதை பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சீர்காழியில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய முதலமைச்சர், அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக குத்தகைக்கு எடுத்துள்ளது என்று விமர்சித்தார். தோல்வி பயத்தில் எடப்பாடி பழனிசாமி தரம் தாழ்ந்து பேசுகிறார் என்றும், வரும் தேர்தலில் பழனிசாமியை அரசியலில் இருந்து எடுத்தெறியுங்கள் எனவும் அவர் கூறினார். தொகுதி மறுவரையறை, மும்மொழி கொள்கை குறித்து பேச தகுதி இல்லாதவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்றும், அதிமுக ஆட்சியாக இருந்ததால் தமிழ்நாட்டை எடப்பாடி பழனிசாமி கூறு போட்டு விற்றிருப்பார் என்றும் சாடினார். வரி கட்டுவதற்கு மட்டும் தமிழ்நாட்டின் பணம் வேண்டும், ஆனால் தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டமும் இல்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். இப்படி பேசுறதுக்கு எந்த கண்டென்ட் இல்லாம கண்டதையும் பேசுகிற ஒரு எதிர்கட்சி தலைவரா பழனிசாமி வலம் வந்து கொண்டிருக்கிறார். நாள்தோறும் கருத்து கணிப்புகள் முடிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதுல திமுக கூட்டணி வெற்றி எண்ணிக்கை கூட கூட தோல்வி பயத்துல பழனிசாமியின் தரம் கீழே கீழே இறங்கிட்டு போகுது. கூவத்தூர்ல எம்எல்ஏக்களை ஏலம் எடுத்து முதலமைச்சரானவர் அவர். அந்த பதவியில் இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லி நீங்க எல்லாம் தோக்கடிச்சீங்க. இப்ப அவரே முதலமைச்சரா மட்டும் இல்ல, எதிர்கட்சி தலைவராக இருக்கவும் தனக்கு தகுதி இல்லை என்பதை போல நடந்து கொள்கிறார். ஒருவேளை பழனிசாமி ஆட்சியாக இருந்திருந்தான் தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்திருப்பார். நல்ல வேலை இல்லை. வர்ற தேர்தலையும் பழனிசாமியும் என்டிஏ கூட்டணியும் ஒரு தொகுதியிலே கூட ஜெயிக்க கூடாது. இதுக்காக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு எந்த சிறப்பு திட்டத்தையும் செய்கிறது சொல்லி வருகிறோம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், பிளாக்மெயில் செய்ய மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸுக்கு வெட்கமாக இல்லையா என்றும், மதுரை பாஜகவுக்கும் மெட்ரோவுக்கும் என்ன தொடர்பு எனவும் கேள்வி எழுப்பினார். நேற்று மதுரைக்கு வந்த மகாராஷ்டிராவினுடைய பாஜக முதலமைச்சர் பட்னவிஸ் என்ன சொன்னார்னு பாத்தீங்களா? நான் இன்னைக்கு அதுக்கு ட்விட்டர்ல செய்தி போட்டிருக்கிறேன். மதுரைக்கு ஏன் மெட்ரோ நிராகரிக்கப்பட்டுச்சு என்று செய்தியாளர்கள் கேட்கிறாங்க. யார்கிட்ட? மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் இடத்துல. ஏன் மெட்ரோவை கேன்சல் பண்ணீங்கன்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, மதுரையில் பாஜக எம்எல்ஏ வெற்றி பெற்றா மதுரைக்கு மெட்ரோ கிடைக்கும்னு பேசுறார். முதல்ல கேட்கிறேன், அவருக்கு மதுரை மெட்ரோவுக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்ன பிரதமரா? இல்ல அந்த துறையை சார்ந்த ஒன்றிய அமைச்சரா? அரசியலமைப்பின் மீது உறுதிமொழியற்ற ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பேசுற பேச்சா இது? பாஜக ஜெயிக்க வச்சாதான் உங்களுக்கு மெட்ரோ தருவன்னு வெளிப்படையா கட்ட பஞ்சாயத்து பண்றாரு திரு பட்னாவிஸ் அவர்களே. இப்படி பிளாக்மெயில் பண்ண உங்களுக்கு வெக்கமே இல்லையா?